நான் உங்கள் டாக்டர் ஃபருக் அப்துல்லா சிவகங்கையிலிருந்து. இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். நம்மளுடைய உணவில் மாவுச்சத்து சார்ந்த உணவு முறையில் இருக்கிறதுனால அதுக்கு குளுக்கோஸ் அதிகமாகி அது கொழுப்பாக படிந்து நம்ம கல்லீரலில் சேர்றதுனால ஃபேட்டி லிவர் வருது. இந்த ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு போகிறத நமக்கு ஸ்கேனில் பார்க்க முடியும். இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் கிரேட் 2, கிரேட் 3 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பரிசோதனை இருக்குது, ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபைப்ரோ ஸ்கேனில் நம்ம கல்லீரலில் எந்த அளவு நமக்கு அலர்ச்சி ஏற்பட்டிருக்கு, ஃபைப்ரோசிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை கொண்டு அதற்குரிய மருத்துவ சிகிச்சை இருக்கிறது. முக்கியமாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிற வாழ்வியல் மாற்றம் தான் நம்பர் 1. இந்த வாழ்வியல் மாற்றத்தில் நாம் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? நம்ம 3 வேளையும் தானியங்கள் சார்ந்த உணவு முறையில் இருக்கோம். காலையில் இட்லி, மத்தியானம் சோறு, நைட்டு சப்பாத்தி, இப்படி சாப்பிட்டா கூட 3மே தானியங்கள் சார்ந்ததாக தான் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம காலையில் ஒரு 2 முட்டை, கூட கொஞ்சம் காய்கறி, மத்தியானம் சோறோட அளவை குறைத்து விட்டு கூட ஒரு மீனோ அல்லது கறியோ எடுத்துக்கலாம். நைட்டு நம்ம இயர்லியராக சாப்பிட்டுட்டு ஒரு 2 சப்பாத்தி, 2 தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கூட சப்ஜி, நிறைய காய்கறிகள், சுண்டல், பயறு, பருப்பு, பன்னீர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கல்லீரலில் இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதை நம்ம பார்க்க முடியும். இதை கிரேடு 3 வரைக்கும் தான் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். கிரேடு 3க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிற திருப்பியும் சரி செய்ய இயலாத ஸ்டேஜுக்கு கல்லீரல் போயிடும். இந்த சிரோசிஸ் கல்லீரல் சுருக்க நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் நம்மளால் அதிலிருந்து திருப்பி சரி செய்ய முடியாது. கல்லீரல் மாற்று சிகிச்சை தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து உங்கள் வாழ்வியலை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனுடன் சேர்ந்து மருத்துவ சிகிச்சையை மருத்துவ பரிந்துரையின் பேரில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.